விண்ணுலகில் எபிரேயர் 1:20 சாரி எபேசியர் எபேசியர் சரி பிலிப்பியர் 3:10 பிலிப்பியர் 3:10 கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் வல்லமையும் அறிந்து கொள்ள. அவர் இறந்தப்ப என்ன நடந்தது? அவர் இறந்த பொழுது என்ன நடந்தது? உயிர் தெழுந்த பொழுது என்ன நடந்தது? அவர் இறந்த பொழுது என்ன நடந்தது? அவர் இறந்த பொழுது, உயிர் விட்ட பொழுது என்ன நடந்தது? வானம் இரண்டாக பிறந்தது, நாடெங்கும் இருளுண்டாயிற்று, திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. ஏன் ஓரத்துலயோ சைட்லயோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ கிழில, நடுவுல ஏன் கிழிஞ்சிச்சு? நல்லா முழுசு அப்படி டைட்டா இழுத்து கட்டியிருக்கிறது. நடுவுல ஓரத்துல கிழிஞ்சிருந்தா தெரியாது, நடுவுல கிழிஞ்சதுன்னா இப்படி டைட்டா இழுத்து கட்டிக்கிற பொழுது அந்த இடம் விரிசல் தனியாக தெரியும். நாடெங்கும் இருள் உண்டாயிற்று, திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. அப்புறம் உயிர் தெழுந்த பொழுது நிலம் நடுங்கியது, கல்லறைகள் திறக்கப்பட்டன, அவர் உயிர் தெழுந்தார். அப்போ எரிமலைகள் வெடித்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் மொழிபெயர்ப்பிலே சொல்லலாம். அப்போ அதுதான் நிதர்சனமான உண்மை, அதுதான் உயிர்ப்பினுடைய சக்தியாக இருக்கிறது. அந்த கல் புரட்டப்பட்டது. பெண்கள் வந்த பொழுது அவ்வளோ பெரிய கல்லை நமக்கு யார் புரட்டி கொடுப்பார்கள்? 5-6 பேராவது வேணுமே, வலிமை வாய்ந்தவர்கள் வேண்டுமே. அப்போ அது புரட்டப்பட்டது. அதுதான் உயிர்ப்பினுடைய சக்தியாக இருக்கிறது. நிலம் நடுங்கியது, இருள் உண்டாயிற்று. அவர் இறந்ததை கண்ட நூற்றுவ தலைவர் இவர் உண்மையிலேயே இறைமகன் என்றார். இறந்ததை கண்டு அவர் சொன்னார். அவர் உயிரோடு இருந்ததை கண்டு பெரிதாக சொல்லவில்லை. அதுதான் விடுதலை பயணம் 15வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கிற பொழுது 15-11 விடுதலை பயண நூல் 15-11. உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர. ஏன் இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அரும்பெரும் அது முக்கியமானது. செங்கடலை இரண்டாக பிரிந்தார், சாவுக்கு ஆளாகாமல் அவர்களை செங்கடலை கடந்து வர செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் முன்பாக தடையாக இருந்தது. பின்னாடி பார்வோன் படையோடு வந்தான். உள்ள விழுந்தாலும் செத்துருவாங்க, அவங்க கிட்ட மாட்டினால் அடிமையாக இருக்க வேண்டும், அடித்து கொன்று விடுவார்கள். அப்போ செங்கடலை பிரித்தார். கடவுளுடைய சக்தி அவர்கள் உயிரை காப்பாற்றியது. ஒரு மறு ஜென்மம் எடுத்தார் போன்று அவர்கள் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 6:14. 1 கொரிந்தியர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும்
உயிர்த்தெழ செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வல்லமையால் இல்லை, நாம் செஞ்ச நல்லது கெட்டது நமக்கு உதவி செய்யும், ஆனால் அவருடைய வல்லமையால் நாம் உயிர்த்தெழுவோம். ஏன் அந்த வல்லமையினால் உயிர்த்தெழுவோம்? அவருடைய வல்லமையினால் தான் நீங்களும் நானும் நல்லதை செய்கின்றோம், அதனால தான் உயிர்த்தெழுகிறோம். அப்ப நல்லது செய்யறதுக்கு அவர் வல்லமை கொடுத்திருக்கிறார், ஆனால் நாம் நல்லது செய்வதில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. செய்யற விருப்பம் என்னிடம் இல்லாம இல்லை, ஆனால் என்னை செய்ய முடியவில்லை. செய்ய விரும்பாத கெட்டதைத்தான் செய்கிறேன். செய்ய விரும்பாதேன்னு சொல்ல முடியாது, அது அவருக்கு சரி. நமக்கு செய்ய விரும்பாமையா செய்கிறோம், ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம். முழு விருப்பத்தோடு, முழு பலனோடு, முழு ஆற்றலோடு, முழு சுதந்திரத்தோடு, முழு சக்தியோடு செய்யக்கூடாத தவறை செய்கிறோம். முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு, முழு பலனோடு செய்ய வேண்டியதை செய்வது கிடையாது. எல்லாமே எதிர்ப்பது தான், நேர்மறையாக இல்லை, எதிர்மறையாக மட்டும்தான் செய்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9-10. ஒவ்வொன்னா கொஞ்சம் ஒவ்வொன்னா. என் வலுவின்மையிலும், எங்கெல்லாம் நம்மால முடியாம தடுமாறுகிறோமோ அந்த வலுவின்மையிலும், இகழ்ச்சியிலும், இடரிலும், இன்னலிலும், நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். இந்த மாதிரி இந்த 5-6 வார்த்தைய நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்? நமக்கு கஷ்டம் வரும்போது இந்த 5-6 வார்த்தையில எதையாவது மாத்தி சொல்லுவோம். எடுத்த உடனே யோசிக்காம இந்த 4-5 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம, எனக்கு இன்னல் துன்பம், இவ்வளவு இன்னலுக்கு இந்த கஷ்டம் எதுக்கு தானோன்னு சொல்லி இந்த ஒரே கஷ்டங்கிற ஒரே வார்த்தையில எல்லா வார்த்தையும் கொண்டு வந்துருவோம். அப்போ அதுல எல்லாம் கடவுள் வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய அந்த துன்பத்திலே நாம் அந்த கடவுளுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறோமா? சக்தி வெளிப்படுத்தப்படுகிறது, அதை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:13. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எதையும் செய்ய முடியும்னு சொல்லல, எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. நமக்கு வலுவூட்டுகிறவருடைய துணையை கொண்டு நம்மால எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் நாம் தாண்டி வருகிறோம். அதுதான் வலுவூட்டுகிறவரை துணை என்பதை நாம், அந்த கடவுளுடைய சக்தியை நாம் அந்த உயிர்ப்பிலே, அந்த இடத்துல அது நமக்கு உயிர்ப்பு இல்லை என்று சொல்லுவோம். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த இடத்துல அது உயிர்ப்பு. பார்வோன் அடிச்சு கொண்டிருப்பான், தண்ணிக்குள்ள விழுந்தா எவ்வளவு நேரம் நீந்திட்டு போக முடியும்? எதையெல்லாம் கொண்டு போக முடியும்? ஒண்ணுமே கொண்டு போக முடியும். அது அவர்களுக்கு ஒரு உயிர்ப்பாக, மறு ஜென்மமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ அது எனக்கு இருக்கிறது. அப்போ அதை நாம், அது மறு உயிர்ப்பிலே கடவுளுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த மாசம் முழுவதும் நமக்கு நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை 40-4. அது என்ன வார்த்தை? வாயை கையால் பொத்திக் கொள்வேன். பொத்திக் கொண்டு இருக்கணும் இல்ல, வாயை கையால் பொத்திக் கொள்வேன். அந்த மாதிரி சூழ்நிலை வருகிற பொழுது அவ்வளவுதான். இந்த மாசம் முழுக்கும் யோபு 40:4 இந்த மாசம் முழுசும் கடைபிடிச்சோம்னாவே பல சண்டை பிரச்சனை முடிந்துவிடும். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.